ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பான விஷயம் தான். அதே மாதிரி என்னென்னா, நான் ஒரு புதுவிதமாக ஒரு விஷயத்தை நான் தொடங்க போகிறேன். என்ன விஷயம்னா, அது சாமி விஷயந்தான். அம்மா தான் எப்போவுமே என்னோட சித்தப்பாவுக்கு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 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 குழந்தை வயசில் ஒரு பொண்ணு இறந்துட்டதுனால, அந்த பொண்ணையும் நினச்சி அம்மா இந்த மாதிரி சித்திரை மாசத்துல கூழ் காய்ச்சி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அம்மா எப்பவுமே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என்னமோ தெர்ல, ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேலே அம்மாவால ப்ராப்பரா செய்யவே முடியல. ஏன்னே தெர்ல. இங்க நான் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் தனியா செஞ்சது இல்ல. இந்த தடவை என்னமோ தெர்ல, ரஞ்சிதா அம்மா நம்மளும் அது மாரி நம்ம சாமி கும்பிட்டுறலாம் சாதனா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஏம்மாம்மான்னு கேட்கும்போது, அவங்களோட அத்தை 2 பேர் கண்ணி கழியாம இறந்தவங்களுக்கு தான் இந்த சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க அத்தைய நினைச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நானும் சொன்னேன், அப்ப நானும் இதே வீட்ல தானே மாமா இருக்கேன். அப்புறம் அப்பா இங்க தான் இறந்தாங்க. அப்புறம் அந்த பெண் தெய்வம்ன்றதும் இதுதான் இப்ப அந்த பங்காளி லைன் சொல்லுவாங்களே, இந்த நான் இருக்க லைன் ஃபுல்லாவே அங்கு மங்காளின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இங்க குடுத்துறலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு புதுவிதமான விஷயத்த தான் நாங்க இந்த வருஷம் தொடங்க போறோம். அது இந்த வருஷம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்றோம். அடுத்த வருஷம் நான் இன்னும் செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆசையாவும் இருக்கு நான் இந்த விஷயம் நான் செய்யும்போது. அதனால காலையிலேயே முழிச்சுட்டு காலையிலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குளிச்சுட்டோம். ஏன்னா குளிச்சு தான் இதை செய்யணுன்றதுக்காக குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னு தெரில, கடவாப்பள்ளி இந்த சைடு ஒன்று முளைக்குது. அதனாலே என்னன்னு தெரில, அப்படியே தண்ணியா லூஸ் மோஷன் போகிறான். சரி, அதுவும் இல்லாமல் சளி வேற பிடிச்சிருக்கா. லூஸ் மோஷன் போனால் சரி ஓகே, ஒரு 2, 3 டைம் போகட்டும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால சரின்னு விட்டு வச்சிருக்கேன். அதனால இப்போ என்னன்னா, உங்க அப்பா நான்வெஜ் வாங்க போறாங்க. நானும் போவேன்னு சொல்லிட்டு காலைல 6:30க்கே எழுந்திரிச்சிட்டாரு தோற. அதனால அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபுல் ஒரு வேலை பிரியங்கா வீடியோ எடுத்தானா அக்காவின் சமையல்ல வரும் சாமி கும்பிட்றது வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அண்ணி வீட்டுங்களுக்கு 2 பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ணிலாம் வருவாங்களா, அதனால தான் சாம்பார் வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு காலையிலே சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு இதில் பண்ணோம்னா அதில் செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் இட்லி வச்சு சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கேன். நல்லா ஏஞ்சிட்டு சாமிக்கு மருதாணி பூ இருக்கு இல்லையா, அதை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றிருக்கேன். ஏன்னா அப்புறமா நம்ம சாமிக்கு பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மாமா நைட் வாங்கிட்டு வந்த பொருள், ஆனால் இன்னும் உள்ளே இருக்குது. இது சாமி திங்ஸ்னால அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் புளியை ஊற போட்டேன். ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் இதுக்கு. இப்போலாம் நான் குக்கரை சிம்மிலே தான் வைக்கிறது. சிம்மில் வச்சும் பொங்கிருமான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ ரஞ்சிதாம்மா இதுதான் புது முறம். மாமா பொருள் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. இங்கே மூட்டையை காணா. இன்னைக்குன்னு ஏன்னா எங்களுக்கு காலை தண்ணியே வரவே இல்லை, ஏனே தெரில. ஒரு நேரம் சீக்கிரம் வந்துடுது, ஒரு நேரம் லேட்டாக வந்துடுது. இது அம்மா வீட்டுக்கான லக்கேஜ். இது இதில் வெங்காயம், தேங்காய் எல்லாமே இருக்குது. பெரியப்பா சைக்கிளில் அவரோட புல்லட்டை எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இது வாங்க போயிருக்காங்க, அரிசி. ஏன்னா மூட்டை கொண்டு போடுற அரிசி அங்கே தான் போடுவாங்க இல்லையா. அத்தை இந்த வரேன் த. இதுதான் எங்கள் அத்தை காலையிலேயே பால், எப்போவுமே தூங்கி முழிக்கும் போதே எங்கள் அத்தை கூப்பிட்டு இந்த பாலில் தான் நான் முழிப்பேன். ஏன்னா பால் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தண்ணியே சேர்க்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனாலே இதில் வேறு தயிர் வாங்குகிறோன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் அத்தைகிட்ட தான். எங்கள் அத்தையை நான் காலையில் காட்டலான்னா எங்கள் அத்தை நான் பேசுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அத்தை வீட்லேயும் தான் சாமி கும்பிட்றாங்க. இந்த அவ்வளோதான். நான் எங்கள் அத்தை பால் கொண்டு வராதனால என்னடா சாமி கும்பிட்றனால பால் கொண்டு வரல போலன்னு நினச்சேன். டெய்லி நாங்கள் 1/2 லிட்ரு வாங்கிடுவோம். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் பால். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை, அவுக்கிற வேலையை பார்க்கவே இல்லை. இதில் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் போல். சின்ன வெங்காயம் நைட் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லவே இல்லை என்கிட்ட. சொல்லியிருந்தாருன்னா நான் எடுத்திருப்பேன். இது உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இந்த ஒரு சட்டி வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன்.
ஒரு சட்டி வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். அவங்க அம்மாலாம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த வெங்காயத்தையாவது உரிக்கிற வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு இந்த பெரியப்பா உரித்து போட்டாருன்னா நான் கட் பண்ணி போட்டுருவேன். இது வந்து நான் ரஞ்சிதம் மாறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு குண்டா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து பெரியப்பா இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் உரிக்கணும். அதுங்களாம் மாமா வந்து கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வந்த உடனே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு நமக்கு. அந்த வேலையில் ஈடுபட்டார். ஏதையா ஆமாம். யாரை கூப்பிட்ற? எங்கே போகிற? சொல்லிட்டு போக மாட்டா. எங்கே போகிற? யார் வீட்டுக்கு போகிற? யார் வீட்டுக்கு போகிற? சொல்ல மாட்டியா? ஆ ஆ ஆ ஐயா, இங்கேருந்து எங்கள் கடல் சித்தி வீட்டுக்கு போகிறான். கறியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் சீக்கிரம் முடிச்சிடலான்னு வந்தேன். எப்பவும் செய்கிற ஆர்வ கோளாறு மாதிரியே அடுப்பில் வந்து இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாம்பார் வந்து காலையிலேயே உள்ளே வச்சுட்டேன். இட்லி ஊற்றிட்டு ஒரு சைடு நான் வந்து மட்டன் குழம்புக்கு செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இட்லி வேணுமாப்பா? ஆ இட்லி வேணுமா? ஏன் சவிசாகனே இட்லி வேணுமாயா? ஆமாவா இல்லையா? ஆமாவா தம்பி சகன்? எல்லாமே வேலை வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே சுறுசுறுப்பாக ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து மட்டன் வெந்துட்டுருக்கு. அது மட்டன், இது கொள்ளு கஞ்சி, இது சிக்கன். இந்த அடுப்பு பாருங்கள், என் அடுப்பில் வராதுன்னாங்க. கடைசியில் அந்த அடுப்பு மட்டன் வேவுறதுக்குள்ளேயே இது வேலையாயிரும் போல். அதுக்கப்புறம் எப்படி இதுக்கப்புறம் அக்காவின் சமையலில் வீடியோ வந்துடும். லென்த் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. லென்த் ஆகிடுச்சுன்னா நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா இதுதான் முதலாக நாங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து நான் பண்ணுறோன்னு வீடியோவில் ஏற்கனவே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். மட்டன், சிக்கன் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம நிறைய எடுக்கிறோமோ இல்லை கம்மியாக எடுக்கிறோமோ அப்படின்ட்டு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே போன்னு சொல்லிட்டு 3 கிலோ ஆட்டுக்கறி, 5 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் ப்ளஸ் அதோட வந்து கருவாடு தொக்கு. எப்போவுமே இதுக்கு வந்து இந்த கச்சை கருவாடு வைக்குவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்துக்கு அம்மா வீட்டில் வந்து கச்சை கருவாடு இருந்ததுனால அதில் வந்து நாங்கள் வந்து கச்சை கருவாடு வச்சு நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடித்து திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மந்த கோயில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே வந்து பால் குடம் எடுப்போம். அப்புறம் அம்மா மாமா எல்லாமே வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க இல்லையா? அந்த அக்னி சட்டி அங்கே மந்த மாதிரிக்கு வந்து இன்றைக்கி வந்து பூ போடுறாங்க. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த முத்து மந்த மாதிரிக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் அதை முடிச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம். திடீர்னு பார்த்தா சாமி வந்து ஊர்வலம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேகமாக நம்ம வந்து போகணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். அப்போ வந்து வீட்டில் நேற்று சாமிக்கு வாங்கின உதிரி பூ எல்லாமே நிறையா இருந்தது. அதனால அந்த உதிரி பூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவசரத்தில் எடுக்கும் போது சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டு சைடு வந்து வந்துருமா சாமி. அதனால அவசரத்தில் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அங்கே போயிட்டு தான் யோசிச்சோ ஃபோனே எடுத்துகிட்டு வரல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிரியங்கா ஏன்னா அம்மா வீட்டு சைடு அதை கிராஸ் பண்ணி தான் வந்தது. அதனால் பிரியாணி எடுத்திருந்தானா நான் அவர்கிட்ட வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு முடிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஜாயின் பண்ணுறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாகிடுச்சு. யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து செஞ்சிட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப 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 திருப்தியாக இருந்துச்சு. இனிமே அடுத்த வருஷம் வரப்போகிறத நாங்கள் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிராண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாப்பா கடவுள் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.